2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதர்களுடைய பாவத்திற்காக சிலுவைக்கு சென்று மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கேள்விப்படாவிட்டாலும் இது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பொய் என்று மறுத்துவிட முடியாது. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அது என்ன நோக்கம் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே நன்றாக கவனியுங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். அதென்ன உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி? அதாவது இந்த உலக மனிதர்களுடைய பாவத்தை சிலுவையிலே போய் அவர் சுமர்ந்து தீர்த்தார், மனிதர்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதைத்தான் இங்கே யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுகிறார். இப்படி இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்திற்காக சிலுவைக்கு போய் மரித்தார் என்பதை தெரிந்து கொண்ட நீங்கள், அவர் யாருக்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்பாகவே இந்த மனிதர்களுக்கு என்னென்ன தேவை, அதாவது இந்த உலகத்திலிருந்து அவனுக்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அவர் படைத்து விட்டார் என்பதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அவர் அந்த மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று தெரியும் போதே தன்னுடைய குமாரனை கொடுத்து விட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக கொடுத்தார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது நமக்காக, ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக. இந்த உலகத்திலே எத்தனையோ சாதி வேறுபாடுகள் இருக்கின்றன. இனங்கள், மதங்கள் மற்றும் மொழி நம்பிக்கைகள் மனிதர்களை பிரிக்கின்றன. இந்த வேறுபாடுகள் மத்தியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லோருக்காகவும் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காகவே அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தான் வேறுபாடே தவிர சிருஷ்டித்தவருக்கு கிடையாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்களானால் அவர் உங்கள் உள்ளத்திலே வர ஆயத்தமாக இருக்கிறார். எனவே எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்.